ஹலோ வியூவர்ஸ். டெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2026 3 முறை நடக்கும். அதுவும் பர்டிகுலராக அரசு ஆசிரியர்களுக்கு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டெட் எக்ஸாம் அப்படின்னா டெட் நடக்கக்கூடாதா, இது வந்து ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொன்று, இப்போ இந்த 3 டெட் எக்ஸாம் வந்து ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் நார்மலாக எப்போவுமே வந்து இந்த பிஎட் டிஎட் முடிச்சுட்டு எழுதக்கூடிய அந்த காமன் எக்ஸாமினர்ஸ் வந்து எழுதலாமா, இல்லை அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது பக்கம் ஒரு சந்தேகம். அண்ட் இந்த டெட் சீராய்வு மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா தமிழ்நாடு அரசு. ஸோ அதுக்கு வந்து தீர்ப்பு எப்போ வரும், அண்ட் அந்த தீர்ப்பு வெளிவந்ததுக்கப்புறமா இந்த சிறப்பு டெட் தேர்வுகளில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல ஆசிரியர்களுக்கு அந்த தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செப்டம்பர் 1 உச்சநீதிமன்றம் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. அதில் வந்து சிறப்பு கல்விக் கொள்கைக்கு முன்னாடி யார் யார் ஆசிரியர் பணியில் சேர்ந்தாங்களோ, அதாவது வந்து 2010க்கு முன்னாடி யார் யார் பணியில் சேர்ந்தாங்களோ அவங்க அனைவருமே வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பணியில் தொடர முடியும். அது அவங்களுக்கு வந்து 2 ஆண்டுகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லைன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணால் தான் உங்களோட பணியில் தொடர முடியும். இல்லைனா வாலண்டியராக வந்து நீங்கள் எல்லாம் ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்டு வந்து தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல, இது ஆல்ரெடி இருக்கிறதே வந்து அவங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு இன்னும் நிலுவையில் இருக்குது. மேபி இந்த ஹாலிடேஸ் தீபாவளி ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அது வந்து சீராய்வு மனு தாக்கல் வந்து விசாரணைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ ஏதோ ஒரு கேஸ் அப்படின்னா வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரிக்கும். ஸோ இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பண்ணப்பட்ட சீராய்வு மனு தாக்கல். ஸோ இது எப்போ ஷெடியூல் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது விசாரிப்பாங்க. ஸோ இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மீதி எந்தெந்த மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தாண்டி எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு தவிர வேறு எந்த மாநிலங்களில் சிறப்பு டெட் அறிவிக்கப்பட்டுள்ளது? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அரசு பள்ளிகளில் பணிபுரியும் தகுதியற்ற ஆசிரியர்களுக்கு நான் குவாலிஃபைடு சர்விங் டீச்சர் சிறப்பு டெட் தேர்வை நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசு மட்டுமே தற்போது கிடைத்த தகவலின்படி அறிவித்துள்ளது. ஸோ தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்புகளை கையாளும் ஆசிரியர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் 3 சிறப்பு டெட் தேர்வுகள் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வேறு மாநிலங்களில் இது குறித்த அறிவிப்புகள் வரலாம். ஆனால் தற்போதைய தகவலின்படி பெரும்பாலான மாநிலங்கள் அல்லது ஆசிரியர்களின் கூட்டமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மறுஆய்வு மனு ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்வதில் கவனம் செலுத்தி வருகின்றன. சிறப்பு டெட் தேர்வை ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுத வேண்டுமா அல்லது பொதுவான தேர்வர்களும் எழுதலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான டவுட்டு. ஸோ தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இந்த சிறப்பு டெட் தேர்வுகள் பொதுவாக தற்போது பணியில் உள்ள ஆனால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்காக மட்டுமே நடத்தப்படுகின்றன. டெட் தகுதி வந்து பார்த்திங்கன்னா இது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ள ஆசிரியர்களுக்காக நடத்தப்படுவது பொதுவான தேர்வர்கள். ஸோ புதியதாக ஆசிரியர் பணியில் சேர விரும்பும் பொதுவான தேர்வர்கள் வழக்கமாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் பொதுவான டெட் தேர்வை எழுத வேண்டும். சிறப்பு டெட்டில் பொதுவான தேர்வர்களுக்கு அனுமதி இருக்காது. அதிகாரப்பூர்வ அரசாணையில் யாருக்கு அனுமதி என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கவர்மெண்ட் ஆர்டரில் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் டீச்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து தமிழ்நாட்டின் மறு ஆய்வு மனுவின் முடிவு எப்போது, வேறு எந்த மாநிலங்கள் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளன? அதுக்கு தமிழ்நாடு மறு ஆய்வு மனுவின் முடிவு நிலவரம். தமிழ்நாடு அரசு டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. ஸோ இதோட முடிவு தேதி வந்து பார்த்திங்கன்னா மறுஆய்வு மனுக்கள் எப்போது விசாரணைக்கு வரும் அல்லது எப்போது முடிவு வெளியாகும் என்பதற்கான சரியான தேதி தற்போது அறிவிக்கப்படவில்லை. இது உச்சநீதிமன்றத்தின் விசாரணை அட்டவணையை பொறுத்தது. இருப்பினும் சமீபத்திய அறிவிக்கைகளின்படி இந்த மனு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அக்டோபர் 2025 விசாரணைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி தீபாவளி ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இது வழக்கு விசாரணைக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்குவாங்க. ஸோ இதில் வந்து மறுஆய்வு மனு தாக்கல் செய்த மற்ற மாநிலங்கள், அமைப்புகள். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஆசிரியர்களை பாதிப்பதால் தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள் ஆசிரியர்களின் கூட்டமைப்புகளும் மறுஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளன அல்லது மனு தாக்கல் செய்ய தயாராகி வருகின்றன. ஸோ கேரளா
உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுஆய்வு மனு தாக்கல் செய்யப்போவதாக கேரள அரசு அறிவித்தது. அனைத்திந்திய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு AIPTF இந்த தேசிய அமைப்பும் ஆசிரியர்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் மறுஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. மகாராஷ்டிரா இந்த வழக்கின் ஆரம்ப விசாரணைகளில் மகாராஷ்டிராவும் ஒரு தரப்பாக இருந்தது. மேலும் அங்குள்ள ஆசிரியர்கள் சங்கங்களும் மனு தாக்கல் செய்துள்ளன. சுருக்கமாக, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயமாக்கியுள்ளதால் பெரும்பாலான மாநிலங்கள் அல்லது ஆசிரியர்கள் சங்கம் சட்டப்பூர்வமாக இதை எதிர்கொண்டு தங்களது ஆசிரியர்களின் நலனுக்காக நீதிமன்றத்தை அணுகியுள்ளன அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும்தான் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது, இன்னும் பிற மாநிலங்களும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சிறப்பு டெட் தேர்வு அறிவித்தது பார்த்திங்கன்னா ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ அந்த சிறப்பு டெட் தேர்வை அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் யார் யார் இந்த டெட் எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான், எல்லா அரசு ஆசிரியர்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நார்மலாக எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு கண்டிப்பாக அது எப்பயும் போல் வருஷம் நடக்கிற மாதிரியே அந்த டெட் தேர்வு அப்படிங்கிறது நடத்துவாங்க. ஸோ மொத்தம் 4 டெட் தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மேலும் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.